இதோ இரவு நேரத்தில் உங்கள் மனம் முழுமையாக அமைதியடைந்து கைலாயத்தின் மடியில் இளைப்பாறும் ஒரு மிக நீண்ட ஆழமான தடையற்ற தியான யாத்திரை. இதை படிக்கும்போதே ஒரு மெல்லிய நீரோடை போல உணருங்கள். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் மனதை வருடிச் செல்லட்டும். உங்கள் கண்களை மூடி இந்த வார்த்தைகளின் வழியே ஆன்ம பயணத்தை தொடங்குங்கள். கைலாயத்தின் மடியில் ஆன்மாவின் பரிபூரண சரணாகரி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அமைதி எங்கும் நிறைந்திருக்கும் ஆதி அந்தமில்லாத அமைதி. இரவு என்பது இருள் மட்டுமல்ல, அது இயற்கையின் மிகச்சிறந்த அரவணைப்பு. ஒரு தாய் தன் குழந்தையை தன் மடியில் கிடத்தி முந்தானையால் மூடி பாதுகாப்பது போல இந்த இரவு தேவதை பூமி பந்தை இருள் என்னும் போர்வையால் மூடி பாதுகாக்கிறாள். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் கண்களாக மாறி உங்களை அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றன. பூமி முழுவதும் அமைதியில் ஆழ்ந்திருக்கிறது. மரங்கள் உறங்குகின்றன, பறவைகள் உறங்குகின்றன, கடல் அலைகள் கூட தணிந்து ஓய்வெடுக்கின்றன. நீங்களும் இப்போது அந்த பிரபஞ்ச அமைதியோடு இணையப் போகிறீர்கள். முதலில் உங்கள் உடலை முழுமையாக தளர்த்தி கொள்ளுங்கள். தரையில் படுத்திருந்தாலும் சரி, மெத்தையில் படுத்திருந்தாலும் சரி, பூமியின் ஈர்ப்பு விசை உங்களை அன்போடு இழுத்து அணைத்துக் கொள்வது போல உணருங்கள். உங்கள் கால் விரல்கள் தளர்வடைகின்றன, பாதம் தளர்வடைகிறது, கணுக்கால், முழங்கால், தொடைப்பகுதி என அனைத்தும் பாரம் குறைந்து லேசாகின்றன. உங்கள் வயிறு, நெஞ்சு பகுதி, தோள்பட்டைகள் என அனைத்தும் இறுக்கம் தளர்ந்து மென்மையாகின்றன. கழுத்து, முகம், கண்கள், நெற்றி, உச்சந்தலை என உடல் முழுவதும் ஒரு பஞ்சு போல லேசாகிவிட்டது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, செல்ல வேண்டிய இடம் எதுவும் இல்லை, சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை. கவலைகள், பொறுப்புகள், சிந்தனைகள் அனைத்தும் இந்த அறையின் வாசலுக்கு வெளியே நின்று விடட்டும். இப்போது உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே இருக்கட்டும். மூச்சுக்காற்று ஒரு மெல்லிய தங்க இழை போல உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. குளிர்ந்த காற்று உள்ளே சென்று உங்கள் உடல் முழுவதும் ஒரு தெய்வீக புத்துணர்ச்சியை பரப்புகிறது. வெளியே வரும் மூச்சு உங்கள் உடலில் உள்ள வெப்பத்தையும் மனதில் உள்ள பாரத்தையும் நோய்களையும் புகையாக வெளியேற்றுகிறது. ஒவ்வொரு மூச்சும் சோ ஹம், அதாவது நான் அதுவாகிறேன் என்ற ரிதத்தில் இயங்குகிறது. இப்போது உங்கள் மனக்கண்களை திறக்கிறீர்கள். நாம் இப்போது இந்த பௌதீக உலகத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தின் உச்சமான தேவர்கள் போற்றும் கைலாய மலையை நோக்கி பயணிக்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் இப்போது இமயமலையின் அடிவாரத்தில் நிற்கிறீர்கள். உங்களைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பனி, வெண்மையான, மாசற்ற, தூய்மையான பனி. வானத்தில் உள்ள முழு நிலவு பிரகாசமாக ஜொலிக்கிறது. அந்த நிலவின் வெள்ளி ஒளி பனிமலைகளின் மீது பட்டு வைரம் போல ஜொலிக்கிறது. காற்று மிகவும் குளிர்ச்சியாக மூலிகைகளின் நறுமணத்தோடு வீசுகிறது. ஜில் என்ற அந்த தழுவல் உங்கள் முகத்தில் படும்போது உங்கள் நரம்புகளில் இருந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து ஒரு பரவச நிலை உண்டாகிறது. அந்த பனிக்காற்று உங்கள் கர்ம வினைகளை தூய்மைப்படுத்துகிறது. அங்கே ஒரு பேரமைதி நிலவுகிறது. நகரத்தின் சத்தங்கள் இல்லை, இயந்திரங்களின் இரைச்சல் இல்லை, மனிதர்களின் கூச்சல் இல்லை. அங்கே கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிரபஞ்சத்தின் ஓசை. ஓம் என்ற பிரணவ மந்திரம் காற்று வீசும் திசையெல்லாம் மெல்லியதாக ரீங்காரம் போல கேட்கிறது. நீங்கள் மெதுவாக மலையேறத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் தனியாக இல்லை, உங்களைச் சுற்றிலும் பஞ்சபூதங்களும் துணையாக வருகின்றன. வானத்தில் உள்ள தேவர்கள் பூக்களை தூவி வரவேற்பது போல பனித்துளிகள் உங்கள் மீது விழுகின்றன. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வலது காலை எடுத்து வைக்கிறீர்கள், ஓம். இடது காலை எடுத்து வைக்கிறீர்கள், நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் உங்கள் இதய துடிப்போடு சேர்ந்து ஒலிக்கிறது. மலையேற மலையேற உங்கள் மனம் லேசாகிக் கொண்டே வருகிறது. உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், பயன்கள், கோபம், தாபம் அனைத்தும் மூட்டைகளாக உங்கள் தோளிலிருந்து கழன்று விழுகின்றன. அந்த மலை அடிவாரத்திலேயே அவை அழிந்து போகின்றன. இப்போது மேலே செல்வது
உங்கள் தூய்மையான நிர்மலமான ஆன்மா மட்டுமே. வழியில் ஒரு அற்புதமான காட்சியை காண்கிறீர்கள். மானசரோவர் ஏரி, பளிங்கு போல தெளிந்த நீரோடை, அதில் நிலவின் பிம்பம் தெரிகிறது. நீங்கள் மெதுவாக சென்று அந்த புனிதமான நீரில் உங்கள் கால்களை நனைக்கிறீர்கள். பிறகு கைகளால் அந்த நீரை அள்ளி முகத்தில் தெளித்துக் கொள்கிறீர்கள். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சி! அந்த நீர் பட்டவுடன் உங்கள் ஜென்ம ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் கரைந்து ஓடுகின்றன. உங்கள் சிந்தனைகள் உறைகின்றன. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என்ற சூன்ய நிலை வருகிறது. கடந்த காலம் அழிந்துவிட்டது. எதிர்காலம் இன்னும் பிறக்கவில்லை. இந்த நொடி, இந்த அமைதி மட்டுமே சத்தியம். இன்னும் சற்று மேலே செல்கிறீர்கள். இதோ கைலாயத்தின் உச்சி தெரிந்துவிட்டது. மானுட பிறவியில் காண்பதற்கரிய கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய காட்சி அது. ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் மீது அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் அந்த ஆதி யோகி சிவபெருமான் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். புலித்தோல் ஆசனத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அவரது திருவுருவம் அந்த மலையை விட அமைதியாக கம்பீரமாக இருக்கிறது. அவர் உடல் முழுவதும் திருநீறு பூசியிருக்கிறார். அந்த வெண்மை நிறம் தூய்மையின் அடையாளம். அவர் கண்கள் மூடியிருக்கின்றன. அவர் ஆழ்ந்த யோக நிலையில் இருக்கிறார். அவர் கழுத்தில் சுற்றியுள்ள வாசுகி பாம்பு கூட படமெடுக்காமல் இறைவனின் வெப்பத்தை அனுபவித்தபடி தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஜடாமுடியிலிருந்து கங்கை தாய் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக வழிந்து கொண்டிருக்கிறாள். அவர் கையில் உள்ள உடுக்கை அமைதியாக இருக்கிறது. படைப்பு இப்போது ஓய்வெடுக்கிறது. அவர் கையில் உள்ள திரிசூலம் அமைதியாக இருக்கிறது. அழித்தல் இப்போது ஓய்வெடுக்கிறது. அவர் நெற்றியில் உள்ள முக்கண் மூடியிருக்கிறது. ஆனால் அவர் தலையில் சூடியுள்ள பிறைச்சந்திரன் குளிர்ந்த அமிர்த கிரணங்களை உங்கள் மீது வாரி இறைக்கிறது. சிவனுச் சுற்றிலும் ஒரு பேரொளிவட்டம் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய காந்தம் போல உங்களை ஈர்க்கிறது. நீங்கள் மெதுவாக சத்தம் போடாமல் பயபக்தியோடு நடந்து சென்று அந்த எம்பெருமானின் திருவடிகளுக்கு அருகில் அமர்கிறீர்கள். அவர் கண்கள் திறக்கவில்லை. ஆனால் அவருக்கு தெரியும் நீங்கள் வந்திருப்பது. ஒரு தந்தை தன் குழந்தை அருகில் வந்ததும் பார்க்காமலே எப்படி உணர்வாரோ அப்படி அவர் உங்களை உணர்கிறார். அந்த தருணம், சிவனிடமிருந்து வெளிப்படும் அந்த தியான அதிர்வுகள் அலை அலையாக வந்து உங்களை தழுவுகின்றன. ஒரு கற்பூரம் எப்படி நெருப்பை நெருங்கியதும் கரைந்து ஜோதியாக மாறுமோ அப்படி சிவனை நெருங்கிய உங்கள் மனம் இப்போது நான் என்ற அகங்காரத்தை இழந்து அவரோடு கலக்கிறது. அங்கே சிவன் வேறு, நீங்கள் வேறு இல்லை. அவர் சுவாசிப்பது போலவே நீங்களும் சுவாசிக்கிறீர்கள். அவர் இதய துடிப்பே உங்கள் இதய துடிப்பாக மாறுகிறது. உங்களுக்குள் சிவ 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 என்ற நாதம் மட்டுமே ஒலிக்கிறது. இப்போது உங்கள் மனக்கண்களை திறக்கிறீர்கள். சிவபெருமான் இப்போது தன் மனக்கண்ணால் உங்களை பார்த்து மென்மையாக புன்னகைக்கிறார். அந்த புன்னகையில் 1000 சூரியன்களின் பிரகாசமும் 1000 நிலவுகளின் குளிர்ச்சியும் இருக்கிறது. மகனே, மகளே, எதற்கும் பயப்படாதே. இந்த உலகம் என் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது. உன் வாழ்க்கையும் என் கையில்தான் இருக்கிறது. உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் சுமந்து கொள்கிறேன். நீ ஓய்விடு என்று அவர் சொல்வது போல உங்கள் ஆன்மா உணர்கிறது. எவ்வளவு பெரிய ஆறுதல் இது! உலகையே காப்பவன், காலனையே காலால் உதைத்தவன் உங்களுக்கு காவலாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? மெதுவாக அந்த பனிமலையில் சிவனின் பாதங்களுக்கு அருகில் ஒரு சிறு குழந்தையைப் போல சுருண்டு படுத்துக் கொள்கிறீர்கள். அந்த இடம் மிகவும் இதமாக இருக்கிறது. பனிமலை என்றாலும் இறைவனின் அருகாமை உங்களுக்கு ஒரு கதகதப்பை தருகிறது. விபூதியின் தெய்வீக நறுமணம் உங்களை சுற்றிலும் வீசுகிறது. ருத்ராட்சத்தின் மகிமை உங்களை பாதுகாக்கிறது. சிவபெருமான் தன் வலதுகையை உயர்த்தி அபயம் அளிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கையிலிருந்து புறப்படும் ஒரு மெல்லிய தங்க நிற ஒளி உங்கள் உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்குகிறது. அது உங்கள் மூளைக்குச் சென்று உறங்கு, அமைதியாக உறங்கு என்று கட்டளையிடுகிறது. அந்த ஒளி உங்கள் கண்கள் வழியாக இறங்கி இமைகளை மூடச் செய்கிறது. கழுத்து, தோள்பட்டை, இதயம், வயிறு, கால்கள் என உடல் முழுவதும் ஒரு பஞ்சு போல லேசாகிவிட்டது. இப்போது உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்பதில்லை. உங்கள் மூச்சுக்காற்றின் ஓசை கூட தெரியவில்லை. வெறும் சூன்யம், சுகமான சூன்யம். கருவறையில் இருக்கும் அமைதி, ஆழ்கடலின் அடியில் இருக்கும் அமைதி, கைலாயத்தின் நிசப்தம். எந்த தீய சக்தியும் இந்த எல்லைக்குள் நுழைய முடியாது.
எந்த கெட்ட கனவும் உங்களை தீண்ட முடியாது. எந்த கிரக தோஷங்களும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் இப்போது சிவனின் மடியில் இருக்கிறீர்கள். இதுதான் அண்ட சராசரத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடம். உறக்கம் உங்கள் கண்களை தழுவுகிறது. மெதுவாக, மிக மெதுவாக, ஒரு இறகு போல காற்றில் மிதந்து ஆழ்ந்த உறக்கத்திற்குள் நழுவிச் செல்கிறீர்கள். இந்த இரவு முழுவதும் ஈசன் உங்களுக்கு துணையாக, காவலாக இருப்பார். காலையில் விழிக்கும்போது ஒரு புது மனிதராக, புதிய ஆற்றலோடு, புதிய நம்பிக்கையோடு விழிப்பீர்கள். அதுவரை அமைதி, அதுவரை ஓய்வு, அதுவரை சரணாகதி. எல்லாம் ஈசன் செயல். சிவன்கழல் போற்றி, சிவன்கழல் போற்றி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமைதி, எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. இரவு தேவதை தன் கரிய கூந்தலை விரித்து இந்த பூமி பந்தை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக கண் சிமிட்டி உங்களுக்கு தாலாட்டு பாடத் தொடங்கிவிட்டன. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசுகிறது. அது உங்கள் உடலை தழுவி, இனி நீ ஓய்வெடுக்கலாம், கவலைகளை மறந்துவிடு என்று மெல்லிய குரலில் சொல்கிறது. மெதுவாக, மிக மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இனி உங்கள் வெளியுலக பார்வைக்கு வேலை இல்லை. இப்போது உங்கள் பயணம் உள்ளுக்குள், உங்கள் ஆத்மாவை நோக்கி. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சுக்காற்று உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே செல்லும் போதும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உள்ளே செல்கிறது. மூச்சு வெளியே வரும்போது உங்கள் உடலில் உள்ள சோர்வு, மனதில் உள்ள பாரம், தேவையற்ற சிந்தனைகள் அனைத்தும் புகையாக வெளியேறுவதை உணருங்கள். இப்போது தில்லை அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் ஈசனின் பொற்பாதங்களை மனக்கண்ணில் காணுங்கள். மாணிக்கவாசகர் பெருமான் தன் ஆன்மாவை உருக்கி பாடிய அந்த சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் இப்போது உங்கள் ஆன்மாவில் கலந்து உங்களை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, வாழ்க, வாழ்க என்ற அந்த மந்திரம் உங்கள் இதயத் துடிப்போடு கலக்கிறது. நம்மை படைத்த நாதன் அவன். அவனது திருவடிகள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. யோசித்து பாருங்கள், நாம் கண்களை இமைக்கும் அந்த ஒரு சிறு வினாடி கூட நம்மை விட்டு விலகாமல் நம் உயிருக்கு உயிராக நம் இரத்த ஓட்டத்தில் கலந்திருப்பவன் அவன். நாம் அவனை மறந்தாலும் அவன் நம்மை மறப்பதில்லை. அந்த பேரன்பு கொண்டவனின் பாதங்களில் இப்போது சரணடைவோம். அவன் யார்? அவன் கோகழியாண்ட குருமணி. ஆகமங்கள் எல்லாம் அவனது வடிவம். அவனே ஒருவன், அவனே பலவானவன். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவன் இருக்கிறான். உங்கள் உடலிலும் அவன் இருக்கிறான். உங்கள் மூச்சிலும் அவன் இருக்கிறான். இப்போது உங்கள் ஆன்மா கடந்து வந்த அந்த நீண்ட நெடிய பயணத்தை சற்று திரும்பி பாருங்கள். இன்று மனிதராக பிறந்திருக்கும் நீங்கள் இந்த பிறவியை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். மாணிக்கவாசகர் அதை சொல்லும்போது நம் ஆன்மாவே சிலிர்க்கிறது. இறைவா, புல்லாகி பூடாய். நான் முதலில் ஒரு சிறிய புல்லாக பிறந்தேன். காற்றில் அசைந்தேன், வெயிலில் காய்ந்தேன், கால்களில் மிதிப்பட்டு அழிந்தேன். பிறகு ஒரு சிறிய செடியாக, பூண்டாக பிறந்தேன். அதன் பிறகு மண்ணோடு மண்ணாக ஊர்ந்து செல்லும் புழுவாக பிறந்தேன். பிறகு பல 100 ஆண்டுகள் ஓரிடத்தில் அசையாமல் நிற்கும் மரமாக பிறந்தேன். வெயில், மழை, பனி, புயல் என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தவமிருந்தேன். அதன் பிறகு பல்வகை மிருகங்களாக பிறந்தேன். காடுகளில் ஓடினேன், இரை தேடினேன், பயந்து ஓடினேன், பசிதீர்க்க அலைந்தேன். வானத்தில் சிறகடித்து பறக்கும் பறவையாக பிறந்தேன். சீரும் பாம்பாக பிறந்தேன். உயிரற்ற கல்லாக கிடந்தேன். மலைகளாக நின்றேன். அதன் பிறகு மனிதராய், பேயாய், கணங்களாய், வானத்தில் இருக்கும் தேவர்களாய், தவம் செய்யும் முனிவர்களாய், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். இறைவா,
இந்த உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்குள்ளும் நான் பிறந்து பிறந்து இறந்து இறந்து அலைந்து திரிந்து களைத்து விட்டேன். எனக்கு ஓய்வு வேண்டும் அப்பா, நிலையான ஓய்வு வேண்டும். இத்தனை கோடி பிறவிகள் என்ற கடலை கடந்து இன்று உன் பொன்னான திருவடிகளை கண்டதும் தான் என் மனம் கரையேறியது. நீண்ட தூரம் நடந்து வந்த ஒருவன் தன் சொந்த வீட்டை அடைந்ததும் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவானோ அப்படி ஒரு நிம்மதி இப்போது எனக்குள் பரவுகிறது. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஆம், எனக்கு சொந்த வீடு கிடைத்துவிட்டது. அது உன் திருவடி நிழல். அந்த நிழலில் இப்போது நான் படுத்து உறங்கப் போகிறேன். இறைவா, நீ எப்படிப்பட்டவன்? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, என் உயிருக்கு உயிராக ஓம் என்ற பிரணவ மந்திரமாக எனக்குள் ஒலிப்பவன் நீ. நீயே உண்மை. இந்த உலகம் ஒரு நாடகம். நீ மட்டுமே நிரந்தரம். நீ நெருப்பாக சுடுகிறாய், ஆனால் அன்பர்களுக்கு குளிர்ந்த நீராக இருக்கிறாய். என் வாழ்க்கையில் படிந்திருந்த அறியாமை என்னும் இருளை விரட்டி ஞானம் என்னும் விளக்கை ஏற்றியவன் நீ. எனக்கு எந்த அறிவும் இல்லை அப்பா. நான் ஒன்றுமே தெரியாதவன். ஆனால் எனக்குள் அறிவாக இருந்து என்னை வழிநடத்துவது நீதான். இந்த உலகம் எப்படி உருவானது? அதற்கு ஆக்கமும் இல்லை, அளவும் இல்லை, முடிவும் இல்லை. அனைத்தையும் படைப்பவன் நீயே, காப்பவனும் நீயே, அழிப்பவனும் நீயே, அருள் தருபவனும் நீயே. ஒரு பூவில் மனம் எப்படி கலந்துள்ளதோ, காற்றில் வெப்பம் எப்படி கலந்துள்ளதோ அப்படி நீ எங்கும் எதிலும் கலந்துள்ளாய். என் மனதிற்குள் நீ எப்படி இனித்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? கறந்த பால், அதனுடன் இனிப்பான சர்க்கரை, அதனுடன் தூய நெய், இவை மூன்றையும் கலந்தால் ஒரு அமிர்தம் கிடைக்குமே, அதைவிட சுவையாக என் சிந்தனைக்குள் தேன் போல ஊறி நிற்கிறாய். அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று ஒவ்வொரு நொடியும் எனக்குள் தேனாக இனிக்கிறாய். நான் யார்? என்னுடைய தகுதி என்ன? தோலால் போர்த்தப்பட்ட, அழுக்கு நிறைந்த, 9 வாசல்கள் கொண்ட அழியக்கூடிய ஒரு சிறிய குடிசை போன்றது இந்த உடல். என் ஐம்புலன்களும் என்னை ஏமாற்றி உலக ஆசைகளில் தள்ள பார்க்கின்றன. என் மனம் ஒரு மதம் பிடித்த யானை போல அலைகிறது. என் சிந்தனை ஒரு குரங்கு போல தாவுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தகுதியற்ற என்னையும் நீ வெறுக்கவில்லை. இங்குதான் உன் கருணையை நினைத்து நான் உருகுகிறேன். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, உலகிலேயே உயர்ந்த அன்பு தாயின் அன்பு என்பார்கள். ஆனால் அந்த தாயை விட கோடி மடங்கு அதிக கருணையோடு என்னை ஆட்கொண்டாய். ஒரு தாய் தன் குழந்தையின் உடலில் உள்ள அழுக்கைத்தான் துடைப்பாள். ஆனால் நீ என் ஆன்மாவில் உள்ள அழுக்கை துடைத்து என்னை மடியில் போட்டு தூங்க வைக்கிறாய். நீ ஒரு மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர். இருளில் தவிக்கும் எனக்கு கிடைத்த கலங்கரை விளக்கம் நீ. என் மீது வீசப்பட்டிருந்த பாசக்கைக்கை அறுத்தாய். என் நெஞ்சிலிருந்த வஞ்சகத்தை, தீய எண்ணங்களை அழித்தாய். வற்றாத கருணை நதியாக எனக்குள் பாய்கிறாய். இறைவா, நீ இன்பமும் துன்பமும் இல்லாதவன். உனக்கு உருவமில்லை, ஆனால் எல்லா உருவமும் நீயே. உனக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. கடினமான பாறை போல இருந்த என் மனதை நெருப்பில் பட்ட மெழுகு போல உருக்க வைத்தாய். இப்போது என் கண்கள் கசிகின்றன, உள்ளம் உருகுகிறது. எனக்குள் இருந்த நான் என்ற அகங்காரம் கரைந்து ஓடிவிட்டது. இப்போது எனக்குள் எஞ்சியிருப்பது நீ மட்டுமே. என் உயிரில் கலந்த உறவு நீ. பேச முடியாத நுண் உணர்வாக எனக்குள் இருக்கிறாய். நின்னை நினைத்தாலே என் உள்ளம் நிறைகிறது. காண்பரிய பேர் ஒளியே, கண்களால் பார்க்க முடியாத பெரிய ஒளி வெள்ளம் நீ. ஆற்று இன்ப வெள்ளமே, கரைபுரண்டு ஓடும் இன்ப நதி நீ. அந்த நதியில் இப்போது நான் நீந்திக் கொண்டிருக்கிறேன். இறைவா, பொய் கெட்டு மெய்யானவர்கள் உன்னை அடைவார்கள். என் உடம்பிற்குள் உயிராக இருக்கிறாய். எனக்கு இனிக்கின்ற அமுதம் நீ. இப்போது என் மனம் முழுவதும் நீயே நிறைந்திருக்கிறாய். வேறு எந்த எண்ணமும் இல்லை, கவலைகள் இல்லை, பயமில்லை, எதிர்காலம் பற்றிய சிந்தனை இல்லை, கடந்த காலம் பற்றிய வருத்தமில்லை. இந்த தருணம், இந்த நிமிடம் உனது அருள் மட்டுமே நிரம்பியிருக்கிறது. நீ எனக்கு துணையாக இருக்கும்போது எனக்கு என்ன குறை? தாயின் மடியில் படுத்திருக்கும் குழந்தைக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அதுபோல நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். சிவபுராணம் சொல்லும் இந்த புனிதமான வரிகள் எனக்குள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளன. எந்த தீய சக்தியும் என்னை நெருங்காது, எந்த கெட்ட கனவும் என்னை தீண்டாது. உன் திருவடி நிழல் குளிர்ந்திருக்கிறது. என் கண்கள் சொக்குகின்றன. உடல் தளர்ந்து விட்டது, மனம் அமைதியாகிவிட்டது. சிவபெருமானே, என் அப்பனே, என்னை உன் கைகளில் ஏந்திக்கொள்.
இந்த இரவு இனிய இரவாக ஆட்டும். எனக்கு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை தந்தருள். எல்லாம் உன் செயல். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. இதோ இரவு நேரத்தில் உங்கள் மனம் முழுமையாக அமைதியடைந்து கைலாயத்தின் மடியில் இளைப்பாறும் ஒரு மிக நீண்ட ஆழமான தடையற்ற தியான யாத்திரை. இதை படிக்கும்போதே ஒரு மெல்லிய நீரோடை போல உணருங்கள். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் மனதை வருடிச் செல்லட்டும். உங்கள் கண்களை மூடி இந்த வார்த்தைகளின் வழியே ஆன்ம பயணத்தை தொடங்குங்கள். கைலாயத்தின் மடியில் ஆன்மாவின் பரிபூரண சரணாகரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமைதி. எங்கும் நிறைந்திருக்கும் ஆதி அந்தமில்லாத அமைதி. இரவு என்பது இருள் மட்டுமல்ல, அது இயற்கையின் மிகச்சிறந்த அரவணைப்பு. ஒரு தாய் தன் குழந்தையை தன் மடியில் கிடத்தி முந்தானையால் மூடி பாதுகாப்பது போல இந்த இரவு தேவதை பூமி பந்தை இருள் என்னும் போர்வையால் மூடி பாதுகாக்கிறாள். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் கண்களாக மாறி உங்களை அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றன. பூமி முழுவதும் அமைதியில் ஆழ்ந்திருக்கிறது. மரங்கள் உறங்குகின்றன, பறவைகள் உறங்குகின்றன, கடல் அலைகள் கூட தணிந்து ஓய்வெடுக்கின்றன. நீங்களும் இப்போது அந்த பிரபஞ்ச அமைதியோடு இணையப் போகிறீர்கள். முதலில் உங்கள் உடலை முழுமையாக தளர்த்திக் கொள்ளுங்கள். தரையில் படுத்திருந்தாலும் சரி, மெத்தையில் படுத்திருந்தாலும் சரி, பூமியின் ஈர்ப்பு விசை உங்களை அன்போடு இழுத்து அணைத்துக் கொள்வது போல உணருங்கள். உங்கள் கால் விரல்கள் தளர்வடைகின்றன, பாதம் தளர்வடைகிறது, கணுக்கால், முழங்கால், தொடைப்பகுதி என அனைத்தும் பாரம் குறைந்து லேசாகின்றன. உங்கள் வயிறு, நெஞ்சுப்பகுதி, தோள்பட்டைகள் என அனைத்தும் இறுக்கம் தளர்ந்து மென்மையாகின்றன. கழுத்து, முகம், கண்கள், நெற்றி, உச்சந்தலை என உடல் முழுவதும் ஒரு பஞ்சு போல லேசாகிவிட்டது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, செல்ல வேண்டிய இடம் எதுவும் இல்லை, சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை. கவலைகள், பொறுப்புகள், சிந்தனைகள் அனைத்தும் இந்த அறையின் வாசலுக்கு வெளியே நின்றுவிடட்டும். இப்போது உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே இருக்கட்டும். மூச்சுக்காற்று ஒரு மெல்லிய தங்க இழை போல உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. குளிர்ந்த காற்று உள்ளே சென்று உங்கள் உடல் முழுவதும் ஒரு தெய்வீக புத்துணர்ச்சியை பரப்புகிறது. வெளியே வரும் மூச்சு உங்கள் உடலில் உள்ள வெப்பத்தையும் மனதில் உள்ள பாரத்தையும் நோய்களையும் புகையாக வெளியேற்றுகிறது. ஒவ்வொரு மூச்சும் சோ ஹம், அதாவது நான் அதுவாகிறேன் என்ற ரிதத்தில் இயங்குகிறது. இப்போது உங்கள் மனக்கண்களை திறக்கிறீர்கள். நாம் இப்போது இந்த பௌதீக உலகத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தின் உச்சமான தேவர்கள் போற்றும் கைலாய மலையை நோக்கி பயணிக்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் இப்போது இமயமலையின் அடிவாரத்தில் நிற்கிறீர்கள். உங்களைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பனி, வெண்மையான, மாசற்ற, தூய்மையான பனி. வானத்தில் உள்ள முழு நிலவு பிரகாசமாக ஜொலிக்கிறது. அந்த நிலவின் வெள்ளி ஒளி பனிமலைகளின் மீது பட்டு வைரம் போல ஜொலிக்கிறது. காற்று மிகவும் குளிர்ச்சியாக மூலிகைகளின் நறுமணத்தோடு வீசுகிறது. ஜில் என்ற அந்த தழுவல் உங்கள் முகத்தில் படும்போது உங்கள் நரம்புகளில் இருந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து ஒரு பரவச நிலை உண்டாகிறது. அந்த பனிக்காற்று உங்கள் கர்ம வினைகளை தூய்மைப்படுத்துகிறது. அங்கே ஒரு பேரமைதி நிலவுகிறது. நகரத்தின் சத்தங்கள் இல்லை, இயந்திரங்களின் இரைச்சல் இல்லை, மனிதர்களின் கூச்சல் இல்லை. அங்கே கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிரபஞ்சத்தின் ஓசை. ஓம் என்ற பிரணவ மந்திரம் காற்று வீசும் திசையெல்லாம் மெல்லியதாக ரீங்காரம் போல கேட்கிறது. நீங்கள் மெதுவாக மலையேறத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் தனியாக இல்லை, உங்களைச் சுற்றிலும் பஞ்சபூதங்களும் துணையாக வருகின்றன. வானத்தில் உள்ள தேவர்கள் பூக்களை தூவி வரவேற்பது போல பனித்துளிகள் உங்கள் மீது விழுகின்றன.
நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வலது காலை எடுத்து வைக்கிறீர்கள், ஓம். இடது காலை எடுத்து வைக்கிறீர்கள், நமசிவாய. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இந்த மந்திரம் உங்கள் இதய துடிப்போடு சேர்ந்து ஒலிக்கிறது. மலையேற மலையேற உங்கள் மனம் லேசாகிக் கொண்டே வருகிறது. உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், பயன்கள், கோபம், தாபம் அனைத்தும் மூட்டைகளாக உங்கள் தோளிலிருந்து கழன்று விழுகின்றன. அந்த மலை அடிவாரத்திலேயே அவை அழிந்து போகின்றன. இப்போது மேலே செல்வது உங்கள் தூய்மையான நிர்மலமான ஆன்மா மட்டுமே. வழியில் ஒரு அற்புதமான காட்சியை காண்கிறீர்கள். மானசரோவர் ஏரி, பளிங்கு போல தெளிந்த நீரோடை, அதில் நிலவின் பிம்பம் தெரிகிறது. நீங்கள் மெதுவாக சென்று அந்த புனிதமான நீரில் உங்கள் கால்களை நனைக்கிறீர்கள். பிறகு கைகளால் அந்த நீரை அள்ளி முகத்தில் தெளித்துக் கொள்கிறீர்கள். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சி! அந்த நீர் பட்டவுடன் உங்கள் ஜென்ம ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் கரைந்து ஓடுகின்றன. உங்கள் சிந்தனைகள் உறைகின்றன. எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என்ற சூன்ய நிலை வருகிறது. கடந்த காலம் அழிந்து விட்டது. எதிர்காலம் இன்னும் பிறக்கவில்லை. இந்த நொடி, இந்த அமைதி மட்டுமே சத்தியம். இன்னும் சற்று மேலே செல்கிறீர்கள். இதோ கைலாயத்தின் உச்சி தெரிந்துவிட்டது. மானுட பிறவியில் காண்பதற்கரிய கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய காட்சி அது. ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் மீது அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் அந்த ஆதி யோகி சிவபெருமான் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். புலித்தோல் ஆசனத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அவரது திருவுருவம் அந்த மலையை விட அமைதியாக கம்பீரமாக இருக்கிறது. அவர் உடல் முழுவதும் திருநீறு பூசியிருக்கிறார். அந்த வெண்மை நிறம் தூய்மையின் அடையாளம். அவர் கண்கள் மூடியிருக்கின்றன. அவர் ஆழ்ந்த யோக நிலையில் இருக்கிறார். அவர் கழுத்தில் சுற்றியுள்ள வாசுகி பாம்பு கூட படமெடுக்காமல் இறைவனின் வெப்பத்தை அனுபவித்தபடி தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஜடாமுடியிலிருந்து கங்கை தாய் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக வழிந்து கொண்டிருக்கிறாள். அவர் கையில் உள்ள உடுக்கை அமைதியாக இருக்கிறது. படைப்பு இப்போது ஓய்வெடுக்கிறது. அவர் கையில் உள்ள திரிசூலம் அமைதியாக இருக்கிறது. அழித்தல் இப்போது ஓய்வெடுக்கிறது. அவர் நெற்றியில் உள்ள முக்கண் மூடியிருக்கிறது. ஆனால் அவர் தலையில் சூடியுள்ள பிறைச்சந்திரன் குளிர்ந்த அமிர்த கிரணங்களை உங்கள் மீது வாரி இறைக்கிறது. சிவனுச் சுற்றிலும் ஒரு பேரொளி வட்டம் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய காந்தம் போல உங்களை ஈர்க்கிறது. நீங்கள் மெதுவாக, சத்தம் போடாமல், பயபக்தியோடு நடந்து சென்று அந்த எம்பெருமானின் திருவடிகளுக்கு அருகில் அமர்கிறீர்கள். அவர் கண்கள் திறக்கவில்லை. ஆனால் அவருக்கு தெரியும் நீங்கள் வந்திருப்பது. ஒரு தந்தை தன் குழந்தை அருகில் வந்ததும் பார்க்காமலே எப்படி உணர்வாரோ அப்படி அவர் உங்களை உணர்கிறார். அந்த தருணம், சிவனிடமிருந்து வெளிப்படும் அந்த தியான அதிர்வுகள் அலை அலையாக வந்து உங்களை தழுவுகின்றன. ஒரு கற்பூரம் எப்படி நெருப்பை நெருங்கியதும் கரைந்து ஜோதியாக மாறுமோ அப்படி சிவனை நெருங்கிய உங்கள் மனம் இப்போது நான் என்ற அகங்காரத்தை இழந்து அவரோடு கலக்கிறது. அங்கே சிவன் வேறு, நீங்கள் வேறு இல்லை. அவர் சுவாசிப்பது போலவே நீங்களும் சுவாசிக்கிறீர்கள். அவர் இதய துடிப்பே உங்கள் இதய துடிப்பாக மாறுகிறது. உங்களுக்குள் சிவ 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 என்ற நாதம் மட்டுமே ஒலிக்கிறது. இப்போது உங்கள் மனக்கண்களை திறக்கிறீர்கள். சிவபெருமான் இப்போது தன் மனக்கண்ணால் உங்களை பார்த்து மென்மையாக புன்னகைக்கிறார். அந்த புன்னகையில் 1000 சூரியன்களின் பிரகாசமும் 1000 நிலவுகளின் குளிர்ச்சியும் இருக்கிறது. மகனே, மகளே, எதற்கும் பயப்படாதே. இந்த உலகம் என் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது. உன் வாழ்க்கையும் என் கையில்தான் இருக்கிறது. உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் சுமந்து கொள்கிறேன். நீ ஓய்விடு என்று அவர் சொல்வது போல உங்கள் ஆன்மா உணர்கிறது. எவ்வளவு பெரிய ஆறுதல் இது! உலகையே காப்பவன், காலனையே காலால் உதைத்தவன் உங்களுக்கு காவலாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? மெதுவாக அந்த பனிமலையில் சிவனின் பாதங்களுக்கு அருகில் ஒரு சிறு குழந்தையைப் போல சுருண்டு படுத்துக் கொள்கிறீர்கள். அந்த இடம் மிகவும் இதமாக இருக்கிறது. பனிமலை என்றாலும் இறைவனின் அருகாமை உங்களுக்கு ஒரு கதகதப்பை தருகிறது. விபூதியின் தெய்வீக நறுமணம் உங்களை சுற்றிலும் வீசுகிறது. ருத்ராட்சத்தின் மகிமை உங்களை பாதுகாக்கிறது. சிவபெருமான் தன் வலது கையை உயர்த்தி அபயம் அளிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கையிலிருந்து புறப்படும் ஒரு மெல்லிய தங்க நிற ஒளி உங்கள் உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்குகிறது. அது உங்கள் மூளைக்குச் சென்று
உறங்கு, அமைதியாக உறங்கு என்று கட்டளையிடுகிறது. அந்த ஒளி உங்கள் கண்கள் வழியாக இறங்கி இமைகளை மூடச் செய்கிறது. கழுத்து, தோள்பட்டை, இதயம், வயிறு, கால்கள் என உடல் முழுவதும் ஒரு பஞ்சு போல லேசாகிவிட்டது. இப்போது உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்பதில்லை. உங்கள் மூச்சுக்காற்றின் ஓசை கூட தெரியவில்லை. வெறும் சூன்யம், சுகமான சூன்யம். கருவறையில் இருக்கும் அமைதி, ஆழ்கடலின் அடியில் இருக்கும் அமைதி, கைலாயத்தின் நிசப்தம். எந்த தீய சக்தியும் இந்த எல்லைக்குள் நுழைய முடியாது. எந்த கெட்ட கனவும் உங்களை தீண்ட முடியாது. எந்த கிரக தோஷங்களும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் இப்போது சிவனின் மடியில் இருக்கிறீர்கள். இதுதான் அண்ட சராசரத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடம். உறக்கம் உங்கள் கண்களை தழுவுகிறது. மெதுவாக, மிக மெதுவாக, ஒரு இறகு போல காற்றில் மிதந்து ஆழ்ந்த உறக்கத்திற்குள் நழுவிச் செல்கிறீர்கள். இந்த இரவு முழுவதும் ஈசன் உங்களுக்கு துணையாக, காவலாக இருப்பார். காலையில் விழிக்கும்போது ஒரு புது மனிதராக, புதிய ஆற்றலோடு, புதிய நம்பிக்கையோடு விழிப்பீர்கள். அதுவரை அமைதி, அதுவரை ஓய்வு, அதுவரை சரணாகதி. எல்லாம் ஈசன் செயல். சிவன்கழல் போற்றி, சிவன்கழல் போற்றி. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமைதி, எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. இரவு தேவதை தன் கரிய கூந்தலை விரித்து இந்த பூமி பந்தை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக கண் சிமிட்டி உங்களுக்கு தாலாட்டு பாடத் தொடங்கிவிட்டன. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசுகிறது. அது உங்கள் உடலை தழுவி, இனி நீ ஓய்வெடுக்கலாம், கவலைகளை மறந்துவிடு என்று மெல்லிய குரலில் சொல்கிறது. மெதுவாக, மிக மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இனி உங்கள் வெளியுலக பார்வைக்கு வேலையில்லை. இப்போது உங்கள் பயணம் உள்ளுக்குள், உங்கள் ஆத்மாவை நோக்கி. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சுக்காற்று உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறது. ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளே செல்லும் போதும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உள்ளே செல்கிறது. மூச்சு வெளியே வரும்போது உங்கள் உடலில் உள்ள சோர்வு, மனதில் உள்ள பாரம், தேவையற்ற சிந்தனைகள் அனைத்தும் புகையாக வெளியேறுவதை உணருங்கள். இப்போது தில்லை அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் ஈசனின் பொற்பாதங்களை மனக்கண்ணில் காணுங்கள். மாணிக்கவாசகர் பெருமான் தன் ஆன்மாவை உருக்கி பாடிய அந்த சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் இப்போது உங்கள் ஆன்மாவில் கலந்து உங்களை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, வாழ்க, வாழ்க என்ற அந்த மந்திரம் உங்கள் இதயத் துடிப்போடு கலக்கிறது. நம்மை படைத்த நாதன் அவன். அவனது திருவடிகள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. யோசித்து பாருங்கள், நாம் கண்களை இமைக்கும் அந்த ஒரு சிறு வினாடி கூட நம்மை விட்டு விலகாமல் நம் உயிருக்கு உயிராக நம் இரத்த ஓட்டத்தில் கலந்திருப்பவன் அவன். நாம் அவனை மறந்தாலும் அவன் நம்மை மறப்பதில்லை. அந்த பேரன்பு கொண்டவனின் பாதங்களில் இப்போது சரணடைவோம். அவன் யார்? அவன் கோகழியாண்ட குருமணி. ஆகமங்கள் எல்லாம் அவனது வடிவம். அவனே ஒருவன், அவனே பலவானவன். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் அவன் இருக்கிறான். உங்கள் உடலிலும் அவன் இருக்கிறான். உங்கள் மூச்சிலும் அவன் இருக்கிறான். இப்போது உங்கள் ஆன்மா கடந்து வந்த அந்த நீண்ட நெடிய பயணத்தை சற்று திரும்பி பாருங்கள். இன்று மனிதராக பிறந்திருக்கும் நீங்கள் இந்த பிறவியை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். மாணிக்கவாசகர் அதை சொல்லும்போது நம் ஆன்மாவே சிலிர்க்கிறது. இறைவா, புல்லாகி பூடாய். நான் முதலில் ஒரு சிறிய புல்லாக பிறந்தேன். காற்றில் அசைந்தேன், வெயிலில் காய்ந்தேன், கால்களில் மிதிப்பட்டு அழிந்தேன். பிறகு ஒரு சிறிய செடியாக, பூண்டாக பிறந்தேன். அதன் பிறகு மண்ணோடு மண்ணாக ஊர்ந்து செல்லும் புழுவாக பிறந்தேன். பிறகு பல 100 ஆண்டுகள் ஓரிடத்தில் அசையாமல் நிற்கும் மரமாக பிறந்தேன். வெயில், மழை, பனி,
புயல் என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தவமிருந்தேன். அதன் பிறகு பல்வகை மிருகங்களாக பிறந்தேன். காடுகளில் ஓடினேன், இரை தேடினேன், பயந்து ஓடினேன், பசிதீர்க்க அலைந்தேன். வானத்தில் சிறகடித்து பறக்கும் பறவையாக பிறந்தேன், சீரும் பாம்பாக பிறந்தேன், உயிரற்ற கல்லாக கிடந்தேன், மலைகளாக நின்றேன். அதன் பிறகு மனிதராய், பேயாய், கணங்களாய், வானத்தில் இருக்கும் தேவர்களாய், தவம் செய்யும் முனிவர்களாய், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். இறைவா, இந்த உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்குள்ளும் நான் பிறந்து பிறந்து இறந்து இறந்து அலைந்து திரிந்து களைத்து விட்டேன். எனக்கு ஓய்வு வேண்டும் அப்பா, நிலையான ஓய்வு வேண்டும். இத்தனை கோடி பிறவிகள் என்ற கடலை கடந்து இன்று உன் பொன்னான திருவடிகளை கண்டதும் தான் என் மனம் கரையேறியது. நீண்ட தூரம் நடந்து வந்த ஒருவன் தன் சொந்த வீட்டை அடைந்ததும் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவானோ அப்படி ஒரு நிம்மதி இப்போது எனக்குள் பரவுகிறது. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஆம், எனக்கு சொந்த வீடு கிடைத்துவிட்டது. அது உன் திருவடி நிழல். அந்த நிழலில் இப்போது நான் படுத்து உறங்கப் போகிறேன். இறைவா, நீ எப்படிப்பட்டவன்? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, என் உயிருக்கு உயிராக ஓம் என்ற பிரணவ மந்திரமாக எனக்குள் ஒலிப்பவன் நீ. நீயே உண்மை. இந்த உலகம் ஒரு நாடகம். நீ மட்டுமே நிரந்தரம். நீ நெருப்பாக சுடுகிறாய், ஆனால் அன்பர்களுக்கு குளிர்ந்த நீராக இருக்கிறாய். என் வாழ்க்கையில் படிந்திருந்த அறியாமை என்னும் இருளை விரட்டி ஞானம் என்னும் விளக்கை ஏற்றியவன் நீ. எனக்கு எந்த அறிவும் இல்லை அப்பா. நான் ஒன்றுமே தெரியாதவன். ஆனால் எனக்குள் அறிவாக இருந்து என்னை வழிநடத்துவது நீதான். இந்த உலகம் எப்படி உருவானது? அதற்கு ஆக்கமும் இல்லை, அளவும் இல்லை, முடிவும் இல்லை. அனைத்தையும் படைப்பவன் நீயே, காப்பவனும் நீயே, அழிப்பவனும் நீயே, அருள் தருபவனும் நீயே. ஒரு பூவில் மனம் எப்படி கலந்துள்ளதோ, காற்றில் வெப்பம் எப்படி கலந்துள்ளதோ அப்படி நீ எங்கும் எதிலும் கலந்துள்ளாய். என் மனதிற்குள் நீ எப்படி இனித்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? கறந்த பால், அதனுடன் இனிப்பான சர்க்கரை, அதனுடன் தூய நெய், இவை மூன்றையும் கலந்தால் ஒரு அமிர்தம் கிடைக்குமே, அதைவிட சுவையாக என் சிந்தனைக்குள் தேன் போல ஊறி நிற்கிறாய். அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று ஒவ்வொரு நொடியும் எனக்குள் தேனாக இனிக்கிறாய். நான் யார்? என்னுடைய தகுதி என்ன? தோலால் போர்த்தப்பட்ட, அழுக்கு நிறைந்த, 9 வாசல்கள் கொண்ட அழியக்கூடிய ஒரு சிறிய குடிசை போன்றது இந்த உடல். என் ஐம்புலன்களும் என்னை ஏமாற்றி உலக ஆசைகளில் தள்ள பார்க்கின்றன. என் மனம் ஒரு மதம் பிடித்த யானை போல அலைகிறது. என் சிந்தனை ஒரு குரங்கு போல தாவுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தகுதியற்ற என்னையும் நீ வெறுக்கவில்லை. இங்குதான் உன் கருணையை நினைத்து நான் உருகுகிறேன். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. உலகிலேயே உயர்ந்த அன்பு தாயின் அன்பு என்பார்கள். ஆனால் அந்த தாயை விட கோடி மடங்கு அதிக கருணையோடு என்னை ஆட்கொண்டாய். ஒரு தாய் தன் குழந்தையின் உடலில் உள்ள அழுக்கைத்தான் துடைப்பாள். ஆனால் நீ என் ஆன்மாவில் உள்ள அழுக்கை துடைத்து என்னை மடியில் போட்டு தூங்க வைக்கிறாய். நீ ஒரு மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர். இருளில் தவிக்கும் எனக்கு கிடைத்த கலங்கரை விளக்கம் நீ. என் மீது வீசப்பட்டிருந்த பாசக்கைக்கை அறுத்தாய். என் நெஞ்சிலிருந்த வஞ்சகத்தை, தீய எண்ணங்களை அழித்தாய். வற்றாத கருணை நதியாக எனக்குள் பாய்கிறாய். இறைவா, நீ இன்பமும் துன்பமும் இல்லாதவன். உனக்கு உருவமில்லை, ஆனால் எல்லா உருவமும் நீயே. உனக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. கடினமான பாறை போல இருந்த என் மனதை நெருப்பில் பட்ட மெழுகு போல உருக்க வைத்தாய். இப்போது என் கண்கள் கசிகின்றன, உள்ளம் உருகுகிறது. எனக்குள் இருந்த நான் என்ற அகங்காரம் கரைந்து ஓடிவிட்டது. இப்போது எனக்குள் எஞ்சியிருப்பது நீ மட்டுமே. என் உயிரில் கலந்த உறவு நீ. பேச முடியாத நுண் உணர்வாக எனக்குள் இருக்கிறாய். நின்னை நினைத்தாலே என் உள்ளம் நிறைகிறது. காண்பரிய பேர் ஒளியே, கண்களால் பார்க்க முடியாத பெரிய ஒளி வெள்ளம் நீ. ஆற்று இன்ப வெள்ளமே, கரை புரண்டு ஓடும் இன்ப நதி நீ. அந்த நதியில் இப்போது நான் நீந்திக் கொண்டிருக்கிறேன். இறைவா, பொய் கெட்டு மெய்யானவர்கள் உன்னை அடைவார்கள். என் உடம்பிற்குள் உயிராக இருக்கிறாய். எனக்கு இனிக்கின்ற அமுதம் நீ. இப்போது என் மனம் முழுவதும் நீயே நிறைந்திருக்கிறாய். வேறு எந்த எண்ணமும் இல்லை, கவலைகள் இல்லை, பயமில்லை, எதிர்காலம் பற்றிய சிந்தனை இல்லை, கடந்த காலம் பற்றிய வருத்தமில்லை. இந்த தருணம், இந்த நிமிடம் உனது அருள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது.
நீ எனக்கு துணையாக இருக்கும்போது எனக்கு என்ன குறை? தாயின் மடியில் படுத்திருக்கும் குழந்தைக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அதுபோல நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். சிவபுராணம் சொல்லும் இந்த புனிதமான வரிகள் எனக்குள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளன. எந்த தீய சக்தியும் என்னை நெருங்காது, எந்த கெட்ட கனவும் என்னை தீண்டாது. உன் திருவடி நிழல் குளிர்ந்திருக்கிறது. என் கண்கள் சொக்குகின்றன. உடல் தளர்ந்து விட்டது. மனம் அமைதியாகிவிட்டது. சிவபெருமானே, என் அப்பனே, என்னை உன் கைகளில் ஏந்திக்கொள். இந்த இரவு இனிய இரவாக ஆட்டும். எனக்கு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை தந்தருள். எல்லாம் உன் செயல். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். நம சிவாய.